இந்த மாதிரி இடறல்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும்போது அதை ஜெயிச்சிடணும், அதை கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், இடறல்கள் வருவது அவசியம்தான், ஆனால் அது எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்றார். நீங்கள் விழும்படிக்கு உங்களுக்கு ஒரு கண்ணியை வச்சாங்கன்னா அது அந்த ஆளுக்கு தான் பிரச்சனை. இடர்கள் வருவது அவசியம்தான். நமக்கு 2 இடர்கள் வந்தால் தான் நம்மளும் பயந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தாழ்த்தி தேவனை தேடுவோம், அவர் பாதத்தில் விழுவோம். இன்னொரு ஆளை இடற பண்ணக்கூடாது. ஜெபிக்கிற ஒரு ஆள் அந்த ஜெப ஆவியை கெடுக்கும்படிக்கு ஏதாவது சொல்லிடக்கூடாது, இடற பண்ணக்கூடாது. சபைக்கு ஒழுங்காக வர்ற ஆட்களை வரவிடாமல் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி, தவறான ஒரு உபதேசத்தை சொல்லி இடற பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்.